கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த 29ஆம் தேதி கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது. நள்ளிரவு வேளையில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது அடுத்தடுத்த நிலச்சரிவு ஏற்பட்டதில் பல நூறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மண்ணில் புதைந்து போயினர். மேப்பாடி அருகே மலைப்பகுதிகளில் அதிகாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் மலப்புரம், நீலம்பூர் பகுதிக்கு பாயும் சாலியாறு ஆற்றில் பலர் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். வயநாட்டில் உள்ள மேப்பாடி பஞ்சாயத்துக்குட்பட்ட முண்டக்கை மற்றும் சூரல்மாலா பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்களில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. வீடுகள் இடிந்து விழுந்தும், மரங்கள் வேரோடு சாய்ந்தும், தொடர் கனமழை போன்ற காரணங்களாலும் மீட்பு பணிகள் இன்னமும் முடிவுக்கு வராத சூழல் நிலவுகிறது. இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 340ஐ கடந்துள்ளது. மேலும் பலர் மண்ணில் புதைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது. தொடர்ந்த மீட்பு பணிகளில் அரசாங்கத்தினரும் பொதுமக்களும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வயநாட்டைச் சேர்ந்த சிறுமி கடந்த ஆண்டு எழுதிய சிறுகதை ஒன்றில் வரும் இயற்கை பேரிடர் அப்படியே நிகழ்ந்துள்ள சம்பவம் பலரையும் ஸ்தம்பிக்க வைத்துள்ளது. வயநாட்டில் சூரல்மலை பகுதியில் உள்ள வெளர்மாலா என்ற இடத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி ஒன்று உள்ளது. அப்பள்ளியில் லயா என்ற சிறுமி படித்து வருகிறார். 8ஆம் வகுப்பு படித்து வரும் இவர் கடந்த ஆண்டு பள்ளி இதழுக்காக சிறுகதை ஒன்றை எழுதியுள்ளார். அதில் நீர்வீழ்ச்சி ஒன்றில் மூழ்கிய சிறுமி ஒருவர் பறவையாக திரும்பி வந்து நீர்நிலைகளுக்கு அருகில் சென்றால் ஏற்படும் ஆபத்து குறித்து தன் கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். அந்த பறவை, குழந்தைகளே இங்கிருந்து தப்பிச் செல்லுங்கள், இங்கு ஆபத்து நேரிட உள்ளது என கூறி விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளை எச்சரிக்கிறது. இதை கேட்டு பயந்து போன குழந்தைகள் உடனே அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். வெகு தூரம் ஓடிச் சென்று அவர்கள் மலையை திரும்பி பார்த்தபோது அங்கு திடீரென வெள்ளம் வருவதை காண்கின்றனர். பின்னர் பறவையை பார்க்கையில் அந்த பறவை ஒரு அழகிய பெண்ணாக மாறுவதை கண்டுள்ளனர். தான் சந்தித்த நிலைமையை மற்ற குழந்தைகள் சந்திக்க வேண்டாம் என எச்சரிப்பதற்காக அந்த பெண் திரும்பி வந்தார் என கதையில் கூறப்பட்டுள்ளது. அந்த கதையில் வரும் இயற்கை சீற்றம் போல் தற்போது வெர்மலா பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஊரையே தரைமட்டமாக்கியுள்ளது. இதில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த கதையை எழுதிய மாணவி லயாவின் தந்தை லெனினும் உயிரிழந்துள்ளார். வெளர்மலாவில் உள்ள அரசு பள்ளியில் படித்த 497 மாணவர்களில் 32 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு இந்தியாவையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள நிலையில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன.